ரிங் மாஸ்டர் அவரு, அதில் வித்தை காட்டுறவர் இவரு அப்படின்ற மாதிரி ஒருத்தர் பேசியிருக்காரு. யாரை பற்றி இப்படிலாம் பேசியிருக்காரு? முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர் தான். ஒரு மேடையில் அவர் பேசும்போது அரசியல் பேச்சு தான், ஃபுல்லாக அரசியல் தான். அதிமுக அட்டாக் பண்ணியிருக்கார். என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த என்டிஏ கூட்டணின்னு ஃபார்ம் ஆகிருக்கே, அந்த கூட்டணியும் ஒன்றுமே கிடையாது, வெறுமான தேர்தலுக்காக ஃபார்ம் ஆகிருக்கிற ஒரு கூட்டணி தான் அது. இது மட்டும் இல்லை, அதில் ரிங் மாஸ்டர் யார்? பாஜக. அதில் மக்களுக்காக வித்தை காட்டுறது யார்? எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அவங்க சொல்ல இவர் ஆடுறாராமான்னு ஆட்டத்தை போட்டுக்கிட்டு இருக்கார். அது தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும். அந்த மாதிரி நீங்கள் பார்த்து நல்லா அந்த வித்தை காட்டுறதை பார்த்து என்ஜாய் பண்ணுறதுக்கு சூப்பரான ஒரு கூட்டணினா என்டிஏ கூட்டணி தான் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். தமிழ்நாட்டின் தேர்தல் வரலாற்றில் இவ்வளவு நீண்ட கால ஒற்றுமையோடு ஒரு கூட்டணி தொடர்வது இதுதான் முதல் முறை. வளர்ச்சியிலும் சாதனை திட்டங்களை மட்டுமல்ல, கூட்டணியிலும் நாம் வரலாறு படைச்சிருக்கிறோம். வெல்வோம் ஒன்றாக. ஒவ்வொரு கூட்டத்திலும் ஏன் சொல்றேன்னா, கொள்கையிலும் வெல்வோம் ஒன்றாக என்ற பொருளையும் சேர்த்துத்தான் அப்படி சொல்றேன். அண்மையில் எதிர்க்கட்சி தலைவர் திரு பழனிசாமி அவர்கள் என்ன பேசினார்னு பார்த்தீங்களா? தேர்தலுக்காக தான் அவங்க கூட்டணியா அமைச்சிருக்காங்களாம். சர்க்கஸ் முடிஞ்சதை எப்படி கூடாரத்தை பிரிச்சு விடாங்களோ, அதே மாதிரி தேர்தல் முடிஞ்சதோ இவங்க மறுபடியும் ஆளுக்கு ஒரு பக்கமாக பிரித்து தங்களுடைய நாடகத்தை கண்டினியூ பண்ணுவாங்க. இப்படிப்பட்ட என்டிஏ சர்க்கஸ் ரிங் மாஸ்டர் தான் பாஜக. அவங்க சொன்னபடி தமிழ்நாட்டு மக்கள் முன்னால் வித்தை காட்டுபவர்தான் பழனிசாமி. அதுக்கு அடுத்தது இந்த கூட்டணி தேர்தலுக்காக போடப்பட்ட கூட்டணி அப்படின்னு சொன்னோம்ல, அது நம்ம சொல்லலை. இப்போ முதல்வர் ஐயா என்ன சொல்கிறாரோ நாங்கள் சொல்லலை, அதை எடப்பாடி பழனிசாமி அவர்களே சொல்கிறார். மைண்ட் வாய்ஸ்ன்னு நினச்சி சத்தமாக பேசுகிறார். இப்போ கூட்டணிக்காக தேர்தலுக்காக கூட்டணி போடுறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு அங்கிட்டு அவங்கவுங்க நாடகத்தை நடத்திட்டு போயிடுவாங்க. இவ்வளோதான். இது மக்களுக்கு நல்லா தெளிவாக புரிய வச்சிருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அவர் என்னன்னா, அவர் சுயநினைவோடு பேசுகிறாரா இல்லை என்ன நினச்சி பேசுகிறாருன்னு தெரில. மைண்ட் வாய்ஸ்ன்னு நினச்சி இதெல்லாம் சத்தமாக வேற பேசிக்கிட்டு இருக்காரு. ஊருக்குள்ளே உண்மையை சொல்லிக்கிட்டு இருக்காரு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்படின்ற மாதிரி விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். பழனிசாமி அவர்கள் தான் என்ன பேசணும், தான் என்ன பேசணும் தெரிஞ்சுதான் பேசுகிறாரான்னு எனக்கு புரியல. அவர் லேபரா ஜாயின் பண்ணி இருக்கக்கூடிய ஓனரோட தலைமையிலான கூட்டணி கொள்கை இல்லாத கூட்டணி, சந்தர்ப்பவாத கூட்டணி. அதை அவரே மக்கள்கிட்ட ஒப்புத வாக்கியமாக கொடுத்திருக்கிறார். பத்து தோழி பழனிசாமி அவர்களை நீங்கள் மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிட்டீங்க. என்டிஏ கூட்டணி தேர்தலுக்காக அமைக்கப்பட்ட கூட்டணி மட்டுமல்ல, வாக்குகளிலிருந்து தன்னையும் சொந்தக்காரங்களையும் காப்பாற்றிக் கொள்ள பழனிசாமி சுயநலத்தோடு இணைந்திருக்கக்கூடிய கூட்டணி. அதுக்கு அடுத்ததா இல்லை, நீங்கள் டக்குன்னு கேட்கும்போது வாக்குலேருந்து தப்பிக்கிறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாம் நினச்சிருப்பீங்க. அது வாக்குலேருந்து தப்பிக்கிறதுக்காக கிடையாது. இந்த கூட்டணி அமைஞ்சது வழக்கிலிருந்து தப்பிக்கிறதுக்காக அப்படிங்கிறது. அது என்னன்னு தெரில, டங்கு ட்விஸ்டாக இருக்கும், நாக்கு ரோலாக இருக்கும். அதனால் அந்த மாதிரி வார்த்தை மாறி வந்துருச்சு. வாக்குலேருந்து தப்பிக்கணும்னா வாக்குலேருந்து தப்பிக்கிறது எதுக்கு ஒரு கூட்டணி அப்படின்ற மாதிரி ஆகி போயிடும். ஸோ அது வழக்கிலிருந்து தப்பிக்கிறதுக்காக அமைக்கப்பட்ட ஒரு கூட்டணி தான் இது அப்படின்றத சொல்ல முயற்சி செய்திருக்கிறார் முதல்வர். இது ஒரு தெளிவுக்காக சொல்கிறோம், வேற ஒன்றும் இல்லை. புரியாமல் இருக்கும் நிறைய பேருக்கு, அதுக்காக புரிய வைக்கிறதுக்கு. அப்புறம் தொடர்ந்து பேசும்போது முதல்வர் அவர்கள் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தேர்தல் கூட்டணிங்கிறது கூட்டணி கட்சிகளுடைய வெற்றிக்காக மட்டும் இந்த தேர்தல் நம்ம போட்டி போடுறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இல்லை. கூட்டணி கட்சிகளோட வெற்றி மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டு மக்களுடைய வெற்றிக்காக, தமிழகத்தின் வெற்றிக்காகத்தான் போராடிக்கிட்டு இருக்கோம். அதனால தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், இந்த தேர்தல் தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும் தான் அந்த தேர்தல் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறதுக்கு காரணம் அதுதான். நம்ம இந்த இடத்துல ஜெயிச்சே ஆகணும். இன்னொன்று, கண்டிப்பாக நம்ம ஜெயிச்சே தீருவோம், அதுக்கு ஒரு வழியாக கிடையாது. நம்ம தான் டாப்பில் இருக்கோம், அசால்ட் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி கான்ஃபிடென்ட்டாக பேசியிருக்காரு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். இங்கே இருக்கக்கூடிய எல்லாருக்கும் தெளிவாக சொல்கிறேன், புரிஞ்சுக்குங்க. நாம் போராடுறது நம்முடைய கழக வெற்றிக்கும் கூட்டணி வெற்றிக்கு மட்டுமல்ல, தமிழ்நாட்டுடைய வெற்றிக்காக. பாஜகவின் டப்பா இன்ஜின் முன்னாடி தமிழ்நாட்டுடைய சூப்பர் ஃபாஸ்ட் இன்ஜின் ஒருபோதும் தலைகுனியாது. அதனால்தான் இந்த தேர்தல் வெற்றி பெற வேண்டியது தமிழ்நாடு அணியா டெல்லி அணியான்னு சொல்லி நான் பரப்புரை செய்கிறேன். இதில் ஜெயிக்க போறது நம்ம முதலமைச்சர் முற்போக்கு கூட்டணி தமிழ்நாடு அணிதான்.